உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். உச்சநீதிமன்றம் வழங்கிய ஜாமீனை ரத்து செய்வதற்கு விசாரணை நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இருக்கிறதா? இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் ராஜசேகரப்பா குல்கர்னி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா என்ற வழக்கில் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கில் குல்கர்னி அவர்கள் மீது கொலை வழக்கு ஒன்றில் அவர் குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறார். அது தொடர்பாக அவர் விசாரணை நீதிமன்றத்திலும் உயர்நீதிமன்றத்திலும் ஜாமீன் மனுவை தாக்கல் செய்தார். ஆனால் அந்த ஜாமீன் மனுவை இந்த நீதிமன்றங்கள் தள்ளுபடி செய்துவிட்டனர். பிற்பாடு இவர் உச்சநீதிமன்றத்தை அணுகி அங்கே ஜாமீனை பெற்று வந்துவிட்டார். அதிலே நிபந்தனைகளாக சாட்சிகளை சந்திக்கக்கூடாது, விசாரணைக்கு இடையூறு செய்யக்கூடாது, சாட்சிகளை கலைக்கக்கூடாது என்று சொல்லி அதற்கு நிபந்தனை வழங்கப்பட்டது. ஆனால் இவர் அந்த நிபந்தனைகளை மீறியதாக சிபிஐ மீண்டும் அந்த குல்கர்னி அவர்கள் மீது ஒரு குற்றத்தை சுமத்தி விசாரணை நீதிமன்றத்தில் அந்த ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்கிறது. அதற்கு விசாரணை நீதிமன்றம் உச்சநீதிமன்றத்தின் மூலமாக வழங்கப்பட்ட அந்த ஜாமீனை ரத்து செய்வதற்கு விசாரணை நீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லிவிட்டது. பிற்பாடு இந்த ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என்று சொல்லி உச்சநீதிமன்றத்தில் சிபிஐ மனு ஒன்றை தாக்கல் செய்தது. விசாரணை செய்த நீதியரசர் அவர்கள் எவர் ஒருவருக்கு நிபந்தனையோடு ஜாமீன் வழங்கப்பட்டு இருக்கிறதோ அந்த நிபந்தனையை அவர் மீறுகின்ற பட்சத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கிய அந்த ஜாமீனாக இருந்தாலும் சரி, அதை விசாரணை நீதிமன்றமே ரத்து செய்யலாம். இதற்காக உச்சநீதிமன்றம் வர வேண்டியதில்லை என்று இந்த தீர்ப்பிலே சொல்லியிருக்கிறது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.